Hi, hello aspirants. Good evening. TNMRB Health Inspector 2025 Daily MCQ. Questions பாருங்க. ஜப்பானிய மூளைக்காய்ச்சலின் நோய் வளர் காலம் எவ்வளவு? ஸோ ஒவ்வொரு டிசீஸ்க்கும் ஒவ்வொரு நோய் வளர் காலம் இருக்கும். ஸோ இங்கே கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸ் ஜப்பானிய மூளைக்காய்ச்சலின். ஸோ இது நிறைய நோய்களுக்கு இது மாதிரி நோய் வளர் காலம் எல்லாத்துக்குமே இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு டேப்லெட் காலம் போட்டு ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இதை ஈஸியாக வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் கோரிலேட் பண்ணி இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் அகெயின் பாருங்கள். ஜப்பானிய மூளைக்காய்ச்சலின் நோய் வளர் காலம் எவ்வளவு? ஸோ இந்த டேப்லெட் காலம் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க ஈஸியாக உங்களுக்கு ஒவ்வொரு நோய்க்கும் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கான ஆன்சர் வந்து 5 to 15 days. இதுதான் வந்து ஜாப்பனீஸ் என்சிஃபாலிட்டிஸுடைய நோய் வளர் காலம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். நிமோனிக் பிளேக் நோய் எதை பாதிக்கும்? இந்த நிமோனிக்ஸில் வந்து பிளேக்கில் வந்து நிறைய பிளேக் நோய்கள் இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து நிமோனிக் பிளேக். ஸோ இந்த நிமோனிக் பிளேக் எதை பாதிக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிணநீர் மண்டலம், செகண்ட் பார்த்தீங்கன்னா நுரையீரல், தேர்ட் பார்த்தீங்கன்னா கண், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா வயிறு. இது நிமோனிக் பிளேக் நோய் எதை பாதிக்கும்னா அது கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா நுரையீரலில் தான் வந்து இந்த நிமோனிக் பிளேக் வந்து பாதிக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பிளேக் எதனால் ஏற்படுகிறது? ஸோ எந்த வகை என்னால் ஏற்படுதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை இவை அனைத்தும் போட்டிருக்காங்க. ஸோ பிளேக் எதனை பாதிக்கும்னா இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பாக்டீரியா. ரைட், நெக்ஸ்ட் பாருங்கள். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நீங்கள் இந்த பி பா எல்லாம் ஒரே சீரீஸில் தான், பாப்பா அது மாதிரி பீப்போ அது மாதிரி சீரீஸில் வரும். ஸோ அதனால் பிளேக்னா பாக்டீரியா ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை இங்கிலீஷ் ஞாபகம் வச்சுனாலும் உங்களுக்கு பிளேக் பின்னு ஸ்டார்ட் ஆகும், இது வந்து பாக்டீரியா வந்து பியில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்படி இந்த கொஸ்டின் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். மண்டை ஓடில் எத்தனை சல்லடை எலும்புகள் உள்ளன? அதாவது நம்ம உடம்புல இருக்க மண்டை ஓட்டில் எத்தனை எலும்புகள், அதாவது எத்தனை சல்லடை எலும்புகள் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ 1 இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா only 1. ஓகே, தேங்க்யூ.